ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ குரூப் 4 டிஎன்பிசியில் வந்து செலக்ட் ஆகிட்டு உள்ளே வந்திருந்தேன். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 174, ஓகேங்களா. ஸோ அவுட் ஆஃப் 200க்கு. ஸோ அந்த இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், எந்தெந்த இது வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். ஸோ இது வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 174, ஓகேங்களா. ஸோ அவுட் ஆஃப் 200க்கு வந்து வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு தமிழில் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 91, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேத்ஸில் அவுட் ஆஃப் 25க்கு 22 போட்டிருக்கேன். ஜிகே, ஓகேங்களா. ஸோ ஓவரால் வந்துட்டு 61, 75க்கு 61. ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 174 வரும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணப்போ ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து வாங்கின ஸ்கோரு. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும், ஓகேங்களா. ஸோ இப்போ போயிட்டுருக்க காம்படிஷன் அதுக்கு கண்டிப்பாக மினிமம் தமிழில் வந்துட்டு 90+ தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே மினிமம் மேத்ஸில் 20+. அட்லாஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு 125க்கு ஒரு 110, ஓகேங்களா. ஸோ அதனாச்சும் கண்டிப்பாக வந்துட்டு இதில் வாங்கிறதுக்கு பார்க்கணும். இன்னும் அதிகமாக போனதுன்னா அது இன்னும் வந்து நல்ல விஷயம்தான், ஓகேங்களா. ஓகே, இப்போ மேஜராக வந்து தமிழ் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழுக்கு எல்லாரும் போலவே நானும் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து படித்தேன். ஸோ மெயினாக இப்போ புதுசு பழசு அதில் வந்துட்டு நம்ம பெருசாக டிஃப்ரென்ஸ் பார்க்க வேணாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து கண்டென்ட் வந்து ஒன்று தான். இப்போ புறநானூறு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். அந்த பாடல்கள் வந்து மட்டும் மாறும், இல்லை ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி வந்துட்டு இலக்கணம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே ஒழிய ஒரு 75 to 80% வந்து சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மேத்ஸுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேத்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 2016 குரூப் 4, ஓகேங்களா. ஸோ ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு குரூப் 4 போய் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த டைமிங்கில் அதாவது ஒரு சென்டரில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த டைமிங்கில் வந்து என்னோட ஆப்டிடியூட் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா, அந்த எக்ஸாமில் 25 அவுட் ஆஃப் 25 வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஈஸியாக இருந்தது, 25 வாங்கிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாம் தான் இதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டேன், ஓகேங்களா. ஸோ அட்லாஸ்ட் இது வந்து 19, 18 வந்துருச்சு. ஸோ இதை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8th to 10th, ஓகேங்களா. ஸோ புக்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பயிற்சியாக ஒவ்வொரு சம்மாக போட்டு சால்வ் பண்ண ஆரம்பித்தேன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி போடுவோம். அட்லாஸ்ட் இந்த இதில் வந்துட்டு 25 கொஸ்டினுக்கு 22 வந்து வந்தது. ஜிகேக்கு வந்து என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, அடுத்தடுத்து வந்து எப்படி படிச்சிங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மெயினாக வந்துட்டு எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ஸ் தான், ஓகேங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அந்த யூனிட் 8, யூனிட் 9 அதெல்லாம் போக அதிகபட்சம் உங்களுக்கு வந்துட்டு 200 கொஸ்டின்ஸ்க்கு ஓவரால், ஓகேங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் வந்துட்டு வெளியிலேருந்து தான் வரும். அந்த மாதிரி வந்துட்டு ஜிகே அது ஓவரால் வந்துட்டு நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 165 to 175 கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு புக்கில் இருந்து தான் வரும், ஓகேங்களா. இன்னும் 180 கூட வச்சுக்கலாம். மீதி அந்த ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து வெளியே போகும், ஓகேங்களா. ஸோ நாம் ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணோம்னா, இந்த 165 to 70 இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம வாங்குகிற மார்க் வந்து நம்ம இப்போ எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம படித்ததுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை நம்ம மேக்ஸிமம் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா. நானும் என் எக்ஸாம்லேயே வந்துட்டு இந்த 174லேயே ஒரு 3 கொஸ்டின் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன், ஓகேங்களா. மெயின் வந்துட்டு அதை ஒன்றா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எதுக்குங்க சார் எப்படி எது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் மார்னிங் எந்திரிச்சோன்னா தமிழ் தான், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 3 இயல் மினிமம் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா தமிழ் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து முடிக்கும்போது நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒன்று வந்துடும். ஓகே, நம்ம இந்த நாளில் இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ தமிழ் எப்பப்பெல்லாம் வந்து தூக்கம் வருது, ஓகேங்களா, தூக்கம் வருது கொஞ்சம் படிக்கிற மைண்ட் செட் இல்லை அப்படின்னும் போது மேக்ஸிமம் வந்து நான் அந்த டைமிங்கில் என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னா மேத்ஸு, இன்னொன்று வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து என்ன நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல், ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரும், ஓகேங்களா. அது
இன்னொன்று வந்து ஜிகே டுடே. டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வந்து மந்த்லி வந்துட்டு பிடிஎஃப் வந்து போட்டு பார்த்துக்குவேன். ஸோ ஜிகே டுடே மட்டும் டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு நாளில் அதிகபட்சம் ஒரு 10 நியூஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம படித்து பார்த்துட்டு அதில் நம்மளுக்கு வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்குவேன். மெயினாக வந்துட்டு இது பண்ணாது. ஸோ இன்கேஸ் வந்து ஜிகே டுடே உங்களுக்கு அதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த விண்மீன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இவங்க வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். நான் மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி பார்த்தது இது மட்டும்தான். ஏன்னா ஆரம்பத்தில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய 19-20 கொஸ்டின்ஸ் பக்கமாக வந்தது. போக போக வந்துட்டு 2, 3, 7 இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம அதுக்கு வாஸ்ட் சிலபஸ் ஏரியா. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும்னா அந்த இது கிடையாது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மேத்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஎன்எம் போயிடுங்க. ஐஎன்எம் நான் மெயினாக வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து பார்த்தேன். இன்னொன்று வந்துட்டு நான் புக் ஆத்தர் வேணா நெக்ஸ்ட்டு இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறேன். அது ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் வேணால் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி வந்துட்டு எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஐஎன்எம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் அண்டு எக்கனாமிக்ஸ் இதுதான் சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையிலும் ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்தவரையில் வந்துட்டு இப்போ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது வேணால் புதுசாக வந்து வெளியிலேருந்து போவாங்களே ஒழிய மற்றபடி வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையிலும் ஒரு கொஸ்டின் கூட மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கான முயற்சி அவங்கள்ட்ட இருக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இதில் ஸ்கூல் புக்ஸ் மெயினாக படித்தோம்னாலே எக்கனாமிக்ஸில் எத்தனை கொஸ்டின் வருதோ ஃபுல்லாகவே அது போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அப்படி தான். இதில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து வெளியிலேருந்து வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் மேக்ஸிமம் நான் அந்த ஃபஸ்ட்டு சென்டர் போனோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய மெட்டீரியல் எது யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏதாவது அவங்க இன்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். அவ்வளோதான். சயின்ஸ் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே வந்து லாஸ்ட்டாக தான் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம படிக்க வேண்டியது ஜுவாலஜி ரிலேட்டட். ஏன்னா இதில் மட்டும்தான் வந்துட்டு அதிகபட்சம் சயின்ஸில் ஓவரால் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு பாதி கொஸ்டின் வந்து பக்கமாக வந்துட்டு இதில் கேட்டுருவாங்க. ஸோ அந்த ஜுவாலஜிலையும் வந்து அந்த ரத்தம் அந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மெயினாக படித்தாலே நோய்கள். ஓகேங்களா. ஸோ அதை படித்தாலே வந்து இதில் வந்துடும். நான் வேணால் இன்னொரு வீடியோ வேணால் நான் போடுறேன். ஓகேங்களா. இந்த சிலபஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் மெயின் டாபிக் வந்து எதுலேருந்து வந்து கன்ஃபார்ம் வந்து கொஷின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அந்த ஃபிசிக்ஸ் நான் மேக்ஸிமம் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 1 கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். ஏன்னா அது மட்டும் எனக்கு கை கொடுத்துருது. ஸோ இதுதான் மெயினாக வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் கன்ஃபார்ம் வேணும் அப்படின்றவங்க தமிழில் 90+, மேத்ஸில் மினிமம். ஓகேங்களா. ஸோ 90+ இருக்கீங்க. மேத்ஸில் வந்து அட்லாஸ்ட் நான் ரிசல்ட்டு சொல்கிறேன். குறைந்தபட்சம் ரொம்ப 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 குறைந்தபட்சம்னாலும் 18+. ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா ஏன்னா நம்ம வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து ஜிகே கூட ஓகேங்களா. ஏன்னா ஜிகே வந்து மேக்ஸிமம் வந்துட்டு சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து போயிட்டாங்கன்னா அந்த டைமிங் வந்து படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த இதை வந்து ரெண்டும் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாலாம் வந்துட்டு இந்த மேத்ஸ் 25 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. 25 கொஸ்டினில் மினிமம் ஒரு 16 18 கொஸ்டின் வரலும் ஸ்கூல் புக்ஸ்லேயே. ஓகேங்களா. ஸ்கூல் புக்ஸ்லேயே வேர்டிங்ஸ் கூட வந்து மாறாமல் அப்படியே வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலே போதும். நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஒன்று ஆன்சர் ஞாபகம் வரும், இல்லை நம்ம அங்கே வந்து போட்டலாம். ஓகேங்களா. ஸோ அந்த 25ல் 16 18 ஒரு நம்பர்ஸ் கூட மாற்றாமல் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. நான் இதிலே கூட வந்து லாஸ்ட் டைம் கூட வீடியோ போட்டிருப்பேன். நம்மளது இப்போ இந்த குரூப் 4 அதில் வந்துட்டு எப்படி எத்தனை கொஸ்டின் வந்துட்டு இப்படியே கேட்டிருக்காங்க. மினிமம் 9 கொஸ்டின் 10 கொஸ்டின் ஒன்றும் தெரியல. அதுக்கடுத்து வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சீரிஸ் அப்படியே விட்டேன். வேணா அதோட செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் புக்ஸில் வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா. ஓகே. இது தொடர்பான நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். வாட்ச் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எக்ஸாமை பிடிங்க. தேங்க்யூ.